ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீ பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம்ப்பா. ஸோ நம்ம சேனலில் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டைமில் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்? ஸோ அப்போது குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நம்ம இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ, ஓகேங்களா? குட் ஆஃப்டர்நூன், மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஓகேயா? ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான ஏஇ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கூப்பிடலாம்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ எவ்ரிதிங் ஏ டு Z உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஃபார் மோர் குவரிஸ் அண்டு உங்களோட டவுட்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் மீன் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு அது ஒரு பர்சனல் கைடன்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து அல்டிமேட்டாக இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே இன்றைக்கி நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பவர் சிஸ்டமோட டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான். ஸோ ஆனால் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒன்ஸ் இந்த சீக்வன்ஸ்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா பவர் சிஸ்டமில் என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும்ப்பா. நம்ம வந்து கோர்ஸில் அதை தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கோர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா கொஷினையும் அப்ரோச் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ நம்ம கோர்ஸை பற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், we will guide you. ஓகேயா? ஸோ நம்ம கோர்ஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ ஒரு நாள் நீங்கள் லைவ் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா ரெக்கார்டடாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷெடியூலில் நம்ம ஏர்லியராக கொடுத்துரும். அண்ட் 2 years வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட்டு, டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவர் சிஸ்டமோட ஒரு மேஜர் ஏரியா. ஓகே, ஒரு பவர் சிஸ்டம்னா என்ன பார்ட்லாம் இருக்கும்? ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும், கரெக்டாக? ஜெனரேஷனுக்கு அப்புறமான பார்ட்டு தான் என்னோட டிரான்ஸ்மிஷன், ரைட்? ஸோ இதுதான் என்னோட டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறமா அடுத்து என்ன ஸ்டேட் இருக்கும்? எஸ், which is distribution. ஸோ கிளியரா? ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாஸ்க்கு நம்ம சப்ளை கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன்னா என்ன, பவரை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன, அதோட பிஹேவியர் என்ன, இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் என்ன, வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணணும், வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த ஒரு பவர் டிரான்ஸ்ஃபரை எப்படி எஃபிஷியண்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் கொண்டு போகணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே டீல் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம பவர் சிஸ்டமில் ஃபால்ட்டுன்னா என்ன, பர் யூனிட் கால்குலேஷன்ஸ்னால் என்ன, சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸு, ரிலேஸு, ஸ்டெபிலிட்டி, எல்லா டாப்பிக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் ஒரு 6லேருந்து 7 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஓகே, ஸோ மினிமலாக ஒரு 6லேருந்து 7 கொஷின். ஸோ இதுக்கப்புறமா இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்சுலேட்டர்ஸையும் இதே டாப்பிக்கோட தான் சேர்த்து நடத்திடுவேன். ஓகே, ஏன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம அண்டர் கிரவுண்ட் கேபிள்னா என்ன, அதில் இருக்கிற இன்சுலேஷன்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு கவர் ஆகிடும். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டருக்கு அப்புறமா தான் என்னோட கேபிள் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு இன்சுலேட்டர்னு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் என்னோடய ஒயர் இருப்பான். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபேஸ் ஒயர். ஓகே, அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாக இருக்கணும், இந்த மாதிரியான எல்லா டேட்டாவும் நம்ம இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது அல்டிமேட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 7 to 10 கொஷின்ஸ் ஆல்சோ. ஓகே, மினிமலாக 6லேருந்து 10. ஸோ இது வேரி ஆகலாம். ஓகே, சம்டைம்ஸ் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் கேட்கலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு 10 கொஷின்ஸுமே கேட்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸில் கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்களுக்கு 6 கொஷின், 20 மார்க்காக இருந்தால் 6 கொஷின் கிட்ட கேட்பாங்க. ஸோ இது 30 மார்க்காக இருக்கிறப்ப அது ஒரு 10 கொஷின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே,
இந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ற ஏரியாவில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா? அப்போ டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அப்போ சீக்வன்ஸாக இருக்கும் நமக்கு. கரெக்டாக? ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த டிரான்ஸ்மிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோட லைன் பேராமீட்டர், லைன் கான்ஸ்டன்ட் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லைன் பேராமீட்டர்ஸ், லைன் பேராமீட்டர்ஸோட கால்குலேஷன்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னதுப்பா? டிரான்ஸ்மிஷன் லைனோட பிஹேவியர் என்னது? டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா, இண்டக்டன்ஸ் இருக்குமா, அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குமா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வேரி ஆகுமா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஓகே, இதுதான் லைன் பேராமீட்டர்ஸோட கால்குலேஷன்ஸு. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க போகிறது என்னென்னா, ஸோ என்னோட ஜிஎம்டி அண்ட் ஜிஎம்ஆர்ஸை படிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுலேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, டிஆர்பி எல்லா எக்ஸாம்லேயும் இது இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ ஜிஎம்டின்னா என்ன, ஜிஎம்ஆர்னா என்ன, அது அந்த ஜிஎம்டி ஜிஎம்ஆர் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இண்டக்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இட் இஸ் 0.2 ln of GMD by GMR தான் எழுதுவோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸுன்றது என்னோட இந்த ஜிஎம்டி அண்ட் ஜிஎம்ஆரை பொறுத்து தான் இருக்கும். அதனால இந்த ஜிஎம்டி ஜிஎம்ஆரை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சி டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் இந்த லைன் பேராமீட்டர் கால்குலேஷன்ற டாப்பிக்கு கீழே நம்ம படிச்சிருவோம். ஓகே, ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். அதாவது அது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ஸ்டெடி ஸ்டேட்டில் டிரான்ஸ்மிஷன் லைனோட எஃபிஷியன்சி என்ன, வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட், தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், இது மூலமாக பர்ஃபார்மன்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட். என்னோட பர்ஃபார்மன்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லைனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. அடுத்ததாக டிரான்சியன்ட் ஸ்டேட். டிரான்சியன்ட் ஸ்டேட் அனாலிசிஸை யூஸ் பண்ணி என்னோட ட்ராவலிங் வேவ்ஸோட அனாலிசிஸ். ஆக்சுவலாக இது என்னோட இஎம்எஃப்டிலேயும் நமக்கு இருக்குது. இப்போ நியூலி ஆடட் சிலபஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இஎம்எஃப்டியில் ட்ராவலிங் வேவ்ஸ் கிடையாதுப்பா. ஓகே, இந்த டாபிக் விச் இஸ் இன்க்ளூடட் இன் இஎம்எஃப்டி. இஎம்எஃப்டிலையும் இதே தான் நம்ம படிப்போம். ஓகேயா? ஸோ இஎம்எஃப்டிலையும் நம்ம லைன் பேராமீட்டர்ஸை படிப்போம். டிஸ்ட்ரிபியூஷன், லாஸ்லெஸ் லைன், டிஸ்டார்ஷன்லெஸ் லைன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ், லைனோட கோஎஃபிஷியன்ட், லைனோட இன்சிடென்ட் ஆங்கிள், ஸோ இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம அங்கேயும் படிப்போம். ஸோ இங்கேயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த இடத்துல அதை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் கண்ட்ரோல். அடுத்த டாபிக் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் கண்ட்ரோல். சார், டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜ் ட்ராப் ஆகலாம், இல்லை ரைஸ் ஆகலாம். ஸோ கரெக்டாக வோல்டேஜ் ரைஸுக்கு பேர் தான் ஃபெரன்டி எஃபெக்ட். ஃபெரன்டி எஃபெக்ட்னால டிரான்ஸ்மிஷன் லைனோட சென்டிங் இன் வோல்டேஜை விட ரிசீவிங் இன்ல இருக்கிற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அந்த வோல்டேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்காக ஷண்ட் இண்டக்டர், ஷண்ட் ரியாக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் மாடிஃபயர், இந்த மாதிரி சில ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி படிப்போம். ஓகே, அந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன மெத்தடுன்னு சொல்லுவோம்னா பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். இதில் தான் நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸை படிப்போம். ஸோ பவர் ஃபேக்டரை நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட கேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார், பவரை நம்ம த்ரூ அவுட் அண்டர் கிரவுண்ட் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்லேயேவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜில், ஸோ அர்பன் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் த்ரூ அவுட் த அண்டர் ஓவர் ஹெட் லைன்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அர்பனு, வில்லேஜ், இந்த மாதிரி லெஸ் பாப்புலேட்டட் ஏரியா பர்டிகுலராக அதை தான் நீங்கள் சொல்லணும். அப்போ பாப்புலேஷன்ஸ் கம்மியாக இருக்கிற ஏரியாஸ்லாம்
என்னோட டிரான்ஸ்மிஷன் எந்த வேலை இருக்குது, டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த வேலை இருக்குன்னா ஸோ ஓவர்ஹெட் லைன்ஸ் வழியாக தான். ஆனால் ஹைலி பாப்புலேட்டட் லைக் மெட்ரோபாலிட்டியன் சிட்டி சென்னை மாதிரி இருக்கிற ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் நம்ம ஓவர்ஹெட் லைன்ஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஒயர் வந்து பிரேக் டவுன் ஆகி கட் ஆயிடுச்சுன்னா அப்போ அங்கே எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்கும், அது ரொம்ப அந்த பாப்புலேஷனில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஓவர்ஹெட் லைன்ஸை வந்து ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒரு பெங்களூர், சென்னை இந்த மாதிரியான சிட்டிஸில் போகிறப்போ நமக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் தான் இருக்கும், ரைட் சார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மெஷின்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஷன் தான்ப்பா பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற கிளாஸஸ்க்கு டிஸ்கஷன் பிளான் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ அப் டு திஸ் இந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸஸ்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு நம்ம சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இப்போது இங்கே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ கேபிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஹைலி இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் தான், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும், ஃபெயிலியர் ஆஃப் ஓவர்ஹெட் லைன்ஸ்ன்னா. ஓகே, ஸோ இப்போ கேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேபிள்ஸை முடித்த உடனே நம்ம இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன, நான் ஆல்ரெடியே பேசியிருந்தேன், ரைட். ஸோ இன்சுலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்லேயுமே இன்சுலேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் என்ன சார், அப்போது எந்த ஏரியாவில் எந்த இன்சுலேட்டர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? ஸோ ஒரு பிரிட்ஜ் கிராஸ் ஓவரில் என்ன இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம், இல்லை ஹை டென்ஷன் இருக்கிற இடத்துல எந்த இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி திங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக என்னோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். சார் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் தான், கரெக்டாக? இப்போ நம்ம எல்லாருமே ஏசி தானப்பா எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ ஏசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியும், ஸோ டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன்லேயும் டிசி டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த டிசி திங்ஸை சொல்லுவேன். ஸோ டிசி டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லுவேன். ஆனால் ஒரு 99%, ஒரு 95% நமக்கு ஏசியில் தான் நமக்கு கொஷின் இருக்கும். அதை தவிர்த்து டிசி கேட்குறாங்கன்னா இப்போ டிசி டிரான்ஸ்மிஷன் லைனில் மோனோபோலார் லிங்க்கு, பைபோலார் லிங்க்கு, அந்த மாதிரி சின்னதாக ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். அதையும் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் டிசி இருந்தால் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டா தட்ஸ் ஆல். என்னோட டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ இங்கே நமக்கு ரெகுலராக எங்கெல்லாம் கொஷின் கேட்குறாங்கன்றத சொல்கிறேன். ஓகே சார், இந்த இடத்துல நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் கண்ட்ரோல் இருக்குது இல்லைப்பா, இதிலிருந்து மேக்ஸிமம் நமக்கு தியரி கான்செப்ட்ஸ், தியரி கொஷின்ஸ் நிறையா வரும். ஓகே, கேபிள்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் இருக்கும், ஆஸ் வெல் ஆஸ் இந்த லைன் பேராமீட்டர்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். இந்த லைன் பேராமீட்டர்ஸில் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். ஸோ ஷண்ட் அதாவது ஸ்கின் எஃபெக்ட், ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்டு, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் பார்ப்போம். ஸோ அதில் இருந்துலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஓகே, அந்த லைன் பேராமீட்டர்ஸ்ன்றது ஆர்எல்ஜிசி, இந்த 4 பேராமீட்டரை பற்றி நம்ம படிப்போம். ஸோ கொரோனா லாஸ்னா என்ன, இது எல்லாமே இந்த லைன் பேராமீட்டர்ஸில் தான் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ அதிலிருந்து நமக்கு ஸோ இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் இருக்குது, பட் ஃபியூ கொஷின்ஸ், 1 or 2 கொஷின்ஸ் இதில். ஓகே, இதில் 1 or 2 கொஷின், இதுலேயும் 1 or 2 கொஷின். ஸோ மீதி இருக்கிற ஏரியாவில் ஸோ கொஞ்சம் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஷின்ஸ் தான். ஸோ மீதி இருக்கிற ஏரியாவில் மேபி 2 to 3 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, அந்த லைன் பேராமீட்டர்ஸ்லேருந்து ஒரு 2 to 3 கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் கண்ட்ரோலில் 2 to 3 கொஷின். ஸோ மீதி இடத்துலலாம் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு போன வருஷம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் த ஷார்ட் லைன், ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா என்னங்க. அடுத்ததா என்னோட ஸ்டடி ஸ்டேட்டில் நம்ம எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக சில மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டிங் இன் கண்டென்சர், ரிசீவிங் இன் கண்டென்சர், ஸோ நாமினல் டி, நாமினல் பை, இந்த மெத்தடெல்லாம் என்ன, அதில் ஒரு மெத்தட் கொஷின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே 1 or 2 கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இந்த ஃபுல் டாப்பிக்கை படித்து தான் ஆகணும்ப்பா. ஸோ இல்லை நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஷினுக்கு ஒரு 15 இல்லை 15ன்றது கஷ்டம் தான்.
ஸோ ஒரு 10 கொஷின் எடுத்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மேபி இந்த லைன் பேராமீட்டர்ஸை படிச்சுக்கலாம், அண்ட் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் கண்ட்ரோல்ஸை படிச்சுக்கலாம், அண்ட் இன்சுலேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் இந்த ஏரியாலலாம் படிச்சுக்கலாம். இதெல்லாம் ஈஸி, அதிலெல்லாம் பெரிய அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு திங்ஸ் இருக்காது. ஸோ இந்த டிரான்சியன்ட்டு ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸு அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு இதோட அனாலிசிஸ் பார்ட் இருக்கும். ஓகே, அதுவுமே ரொம்ப பெருசாக நான் கொண்டு போகலப்பா. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு இது எக்ஸாம்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, சிம்பிளாக நான் சொல்கிறேன்றதுக்காக இதை நெக்லெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் இது ஒரு டிரான்ஸ்மிஷன்றதுனால ஸோ எதுக்காக ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் போனோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஏன்னா இதுதான் பேசிக்கு. ஸோ எடுத்த உடனே நம்ம லைன் பேராமீட்டர் கால்குலேஷன்ன்றது போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன் பேராமீட்டரில் இதெல்லாம் இருக்குதுன்றதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஐடியா வேணும், அப்போ தான் நம்மளால் அந்த மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் சிஸ்டம். நம்ம பொதுவாக நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்க்குறீங்கல்லப்பா. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாமே லோ வோல்டேஜாக இருக்கா, ஹை வோல்டேஜாக இருக்கா? எல்லாமே ஹை வோல்டேஜ் தானே. நீங்கள் பார்த்தாலுமே 230 kV லைனு, 110 kV லைனு, ஸோ 440 kV லைனு, 765 kV லைனு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ கரெக்டாக. ஸோ எதுக்காக ஹை வோல்டேஜில் போகணும்? லோ வோல்டேஜில் கூட நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கலாம். ஸோ லோ வோல்டேஜில் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஏன் ஹை வோல்டேஜில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வென் அவர் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபார் கான்ஸ்டன்ட் பவருக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சார் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா I²R லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சார் லாஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ், மெயின்லி எஃபிஷியன்சி. ஓகே, மெயின்லி எஃபிஷியன்சி தான். நம்ம ஹை வோல்டேஜ் போகிறதுக்கான மெயின் பார்ட்டே எஃபிஷியன்சி தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் A to Z. ஸோ அதனால ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ். HV டிரான்ஸ்மிஷன். எஸ், லாசஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் HV high voltage. So first point என்ன சார், நம்ம இப்போ பார்த்தோம்ல, due to voltage increases it decreases the current. So when current decreases, it decreases I²R losses. When I²R loss decreases, efficiency increases. ஓகே, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்ட் குறையுதுப்பா, கரண்ட் குறைஞ்சதுனால லாஸஸ் குறையுது, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, அட் த சேம் டைம் என்னோட லைனோட வோல்டேஜ் ட்ராப்பும் குறையுது. ஓகே, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டு குறைஞ்சிச்சுல்ல, அதனால என்னோட ஐஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன். ஸோ ஐஆர்னா என்னப்பா, தட் இஸ் வோல்டேஜா. அப்போ வோல்டேஜ் ட்ராப் இன் த லைன், டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ட்ராப்பும் குறையுது. சிமிலரா I into X, ஸோ லைன் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் ட்ராப்பும் எனக்கு குறையுது. ஸோ அதனால நமக்கு என்ன சார் சொல்லலாம், திஸ் இஸ் வோல்டேஜ், வோல்டேஜோட ட்ராப்பு. ஸோ வோல்டேஜ் ட்ராப் குறையுதுன்னா ரெகுலேஷன் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். பிகாஸ் ரெகுலேஷன்னா விச் இஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகே, வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்னப்பா அர்த்தம், நோ லோடு மைனஸ் ஃபுல் லோடு. ஸோ இதை தான் நான் வோல்டேஜ் ட்ராப்னு சொல்கிறேன். வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் த நோ லோட் டு ஃபுல் லோட். அப்போ இது குறையுதுன்னா ஸோ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்னவாகும், எஸ் டெஃபினட்டாக இட் இன்க்ரீசஸ். கரெக்டாக, என்னோட வோல்டேஜ் ட்ராப் வந்து குறையுதுன்றப்போ என்ன ஆகுது, ஸோ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் லோடு வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 400 முன்ன வந்து 380 வரைக்கும் குறைஞ்சிச்சுன்னா இப்போ 400லேயே இருக்கும். ஸோ குறையிறது கம்மியாக இருக்கும், ட்ராப் வந்து கம்மியாக இருக்குது. மீன் ட்ராப் கம்மியாகுதுன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் வென் எவர் வோல்டேஜில் டீவியேஷன்ஸ் குறையுதோ, இந்த வோல்டேஜ் ட்ராப்ன்றதும் வோல்டேஜோட டீவியேஷன்ன்றதும் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ வென் எவர் வோல்டேஜ் ட்ராப் டிக்ரீசஸ், வோல்டேஜ் ரெகுலேஷன் இன்க்ரீசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெகுலேஷன் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமாப்பா. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஹையராக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா?
சரி, இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதுவும் டிக்ரீஸ் ஆகும். மாற்றி எழுதிட்டேன். கரெக்டா? ஸோ ட்ராப் கம்மியாச்சுன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனும் கம்மியாகும். கிளியரா? ஸோ என்னோட ட்ராப் கம்மியாச்சுன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீவியேஷனை தான் கொடுக்குது. ஸோ எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ அப்போது என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புவோம். ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லெஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன். அதை வேணா எழுதிக்கிங்க. வோல்டேஜ் ரெகுலேஷன் என்னவா இருக்கணும்னு நமக்கு தெரியாதவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லெஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார் rated voltage at receiving end. சார் ரிசீவிங் எண்டில் எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் வரணும் அப்படின்னா என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் லெஸ்ஸரான வேல்யூஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுது தானே? அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் கம்மியாக இருந்தால் தான் ரிசீவிங் எண்டில் நிறைய வோல்டேஜ் கிடைக்கும். அடுத்ததா இப்போ பாருங்கப்பா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால கரண்ட் குறைஞ்சிச்சா? அப்போ கரண்ட் குறைஞ்சதுனால அந்த கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்கான கண்டக்டரோட ஏரியா குறைஞ்சிருமாப்பா? இப்போ பாருங்க, கரண்ட் குறைஞ்சிச்சு. அப்போ கரண்ட் குறைஞ்சதுனால கண்டக்டர் சைஸ், அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெடியூசஸ் டு கேரி த கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்காக ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கண்டக்டர் சைஸ் டிக்ரீசஸ். புரியுது இல்லை? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. கரண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு தேவைப்படுற என்னோட சைஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் சைஸ் ஆஃப் கண்டக்டர் வில் பி டிக்ரீசஸ். சார் அப்போ சைஸ் ஆஃப் கண்டக்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சின்ன வெயிட் உள்ள கண்டக்டர்ப்பா. ஓகே, இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஓகேயா? இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல போயிட்டு இருக்கிற இந்த கண்டக்டர்ன்றது ஒரு தின் கண்டக்டர். சி டேக், இட் இஸ் அ தின் கண்டக்டர். தின்னுனா மெலிசான கண்டக்டர். ஓகே, ஸோ இது ஒரு தின் கண்டக்டர். அப்போ ரொம்ப பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வேண்டாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் சிம்பிளாக இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இல்லைல்ல. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி கண்டக்டர் நீங்கள் வைக்கல. ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்க, ஸோ இவ்வளோ பெரிய கண்டக்டர் வைக்கிறீங்க சார். அந்த டவரே சின்னதாக இருக்குது, இந்த கண்டக்டர் ரொம்ப லார்ஜர் சைஸாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த டவரு அந்த கண்டக்டரை வித் ஸ்டாண்ட் பண்ணாது. அப்போ ஃபார் திஸ் நம்ம என்ன பண்ணணும்? we need to build strong tower. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டவரை தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவர் தேவைப்படுது. அப்போ whenever size of the conductor decreases it requires the tower strength is minimal. அதாவது ஒரு சின்ன டவர் இருந்தாலே போதும், which is cost of the construction of the transmission line. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான காஸ்ட்ன்றது குறையுது. ஸோ ஏன்னா கண்டக்டர் சைஸ் குறையிறதுனால அந்த கண்டக்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த டவரோட சைஸும் குறையுது. அதனால காஸ்ட் சேவ் ஆகுது. the cost of the transmission line reduces. காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் ரெடியூசஸ். கரெக்டா? என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட காஸ்ட்டு அப்படின்றது என்னவாகுதுப்பா? குறையுது. ஸோ நெக்ஸ்ட்டு சார், வென் எவர் வோல்டேஜ் இன்க்ரீசஸ். ஸோ எனக்கு என்ன தெரியும்? மேக்ஸிமம் பவர் அப்படின்ற எக்ஸ்பிரஷனை நம்ம அங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பவர் சிஸ்டமில் ஸோ பிமேக்ஸ் எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணுதுப்பா? ஸோ பிமேக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா இது ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Pmax or steady state stability limit. ஸோ இது என்ன ஆகும்ப்பா? ஸோ தட் இஸ் Vs Vr divided by XL. This is what Pmax.
ஸோ இதை நான் உங்களுக்கு இவி அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ இவி பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒன்று தான், விஎஸ் பை விஆர் பை எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கப்பா, இங்கே என்னோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே பாருங்க, வோல்டேஜும் பிமேக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால தான் என்ன ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்னோட மேக்ஸிமம் பவர், மேக்ஸிமம் ஆக்டிவ் பவர் விச் இஸ் ஆக்டிவ் பவர், ரைட், இது ஆக்டிவ் பவர். ஸோ இப்போ ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அப்போ வென் எவர் வோல்டேஜ் இன்க்ரீசஸ், ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது இம்ப்ரூவ் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி வில் பிகம் இம்ப்ரூவ்டு. புரியுது இல்லப்பா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், இஃப் வோல்டேஜ் இன்க்ரீசஸ், ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் வில் பி இன்க்ரீஸ். ஸோ எதுக்காகனா சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் எஸ்ஐஎல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை எழுதுறேன் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி சர்ஜ் இம்பிடன்ஸை பற்றி உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நான் சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். பட் இதை நம்ம எங்கே பர்ஃபெக்டாக படிக்க போகிறோம், ஃபுல்லாக எங்கே நம்ம படிக்க போகிறோம்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸில் படிச்சிருவோம். ஓகே, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் பிஹேவியரில் இந்த லைனோட இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம பார்ப்பீங்க. லைனோட அனாலிசிஸில் வரப்போ நம்ம இது பார்ப்போம்ப்பா. ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீசஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை நம்ம எப்பவுமே என்ன எழுதலாம், என்னன்னு சொல்லலாம்னா நேச்சுரல் லோடிங்னு சொல்லலாம்ப்பா. சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் ஆர் நேச்சுரல் லோடிங், இது எப்படி எழுதுறேன்னா SIL. ஸோ SIL, the surge impedance loading is equivalent to VL whole square divided by ZS. ஸோ இந்த ZS அப்படின்றது தான் சர்ஜ் இம்பிடன்ஸ். ஸோ என்னோட ZS அப்படின்றது தான், தட் இஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ். சார் இப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாது இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். இதை பற்றி கிளியராக உங்களுக்கு அப்போ புரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் படிக்க முடியாதுல்ல, அதுக்காக ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். சர்ஜ் இம்பிடன்ஸ், ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு லாஸ்லெஸ் லைனாக இருந்தா, அதாவது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லாசஸ் வந்து 0% இருந்துச்சுன்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லாசஸ்ன்றது 0% இருந்துச்சுன்னா அப்போ அந்த லைனோட இம்பிடன்ஸ், புரியுது இல்லை? அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லாசஸ் வந்து 0% இருந்தா அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸுக்கு பேர் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ். ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது ஒரு லாஸ்லெஸ் லைனோட இம்பிடன்ஸ் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ். It is the impedance of the lossless transmission line. So it is the impedance of the lossless transmission line. ஒரு lossless transmission line ஓட இம்பிடன்ஸ்க்கு பேரு தான் சர்ஜ் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ ஒரு lossless transmission line ஓட இம்பிடன்ஸ் தான் தட் இஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ். ஸோ இந்த சர்ஜ் இம்பிடன்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னா, the surge impedance is ZS, it is written as root of L by C. ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் எப்பவுமே நம்ம root of L by C, டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் divided by transmission லைனோட capacitance அப்படின்னு தான் சொல்லுவோம். சார் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல சர்ஜ் இம்பிடன்ஸை நம்ம ஏன் கால்குலேட் பண்றோம்னா, சார் இதுதான் ஒரு லிமிட். ஓகே, ஸோ ஒரு 100% எனக்கு மீன் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸை எப்பவுமே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைன்ல லாஸே இல்லாம இருக்கும். ஸோ எப்பவுமே நமக்கு எக்கனாமிக்கலான விஷயம் தானே வேணும், லாஸஸே இல்லாத மாதிரி ஒரு லைன் இருந்தால் தானே நம்ம எப்பவுமே விரும்புவோம். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ஒயருக்குமே இம்பிடன்ஸ் இருக்கிறப்ப டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இம்பிடன்ஸ் இருக்குதுன்னப்பா இருக்கும்.
எஸ். அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் வந்து சர்ஜ் இம்பிடன்ஸுக்கு ஈக்குவலாக எப்போ இருக்கோ அப்போ அந்த லைனே ஒரு லாஸ்லெஸ் லைனாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த கிவன் கேஸில் அந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஸ்கொயர் ஆஃப் வோல்டேஜுக்கு இருக்கு. அப்போ whenever voltage increases the surge impedance loading increases, right? அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன், ஸோ சிம்பிள் தான்ப்பா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து நீங்க பவரை வெளியே எடுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் 100 kVA கிலோவாட், kVA சொல்லக்கூடாது, தட் இஸ் ஆக்டிவ் பவர்ன்றதுனால கிலோவாட். அப்போ ஃபர்ஸ்ட் 100 கிலோவாட்டை நீங்க எடுத்தீங்க. ஸோ ஆனால் இதோட கெப்பாசிட்டின்றது பார்த்தீங்கன்னா 200 கிலோவாட்டா இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. ஸோ ஏன்னா இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால லோடிங், இது வந்து லோடிங்ப்பா, லோடிங், இதுவும் லோடிங் தான். லோடிங்னா நம்ம வெளியே எடுக்கிறோம்ல, அதுதான் லோடிங்னு சொல்றேன். ஓகே, நம்ம அப்சர்வ் பண்றோம்ல, அதுதான் தட் இஸ் லோடிங். ஸோ இதோட கெப்பாசிட்டி 200 இருந்தாலும் இம்பிடன்ஸ் அதிகமாக இருந்ததுனால என்னால் நிறைய லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நம்ம இம்பிடன்ஸை கம்மியாக வச்சாதான் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து நிறைய லோட் பண்ண முடியும், விச் மீன் நிறைய ஆக்டிவ் பவரை எடுத்துக்க முடியும். ஓகே, எப்பவுமே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல உங்களால் ஆக்டிவ் பவரை எடுக்க முடியலனாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தானே. பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களால் அதை எடுத்துக்க முடியலன்னாலும் அதுவும் ஒரு பிரச்சனை. அப்போ அதுக்காக என் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ்ன்றது ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கு நியரராக நம்ம வைப்போம். ஸோ எப்பவுமே ஆல்வேஸ் ஆக்சுவல் லோடிங்கிறது சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு நியரரில் இருக்கும். பட் சர்ஜ் இம்பிடன்ஸை என்னால் பர்ஃபெக்டாக மீட் பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது லாஸ்லெஸ், 100% எஃபிஷியன்சி. ஆனால் ப்ராக்டிக்கலாக சர்ஜ் இம்பிடன்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கு நியரரில் போவேன். ஓகே, ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் loading of the transmission line is nearer to surge impedance loading. ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்கை ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, நியரர் தான். ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை நல்லா அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, அது ஒரு லாசஸ் லைனில் தான் முடியும். புரியுதா? ஸோ இதுதான் என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். அண்ட் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குப்பா. ஸோ இந்த அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேயா, இது மேஜர் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் எனக்கு கிடைக்கும் ஒரு ஹை வோல்டேஜில் நீங்கள் போகிறதுனால. வெறும் லாசஸ் அப்படின்ற பேராமீட்டரை தாண்டி ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேயா, ஸோ அடுத்ததா இப்போ இதுக்கு அப்போ டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னா இல்லை. ஸோ எந்த ஒரு சிஸ்டம்னாலும் அதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம இதை நிறைய இடத்துல பேசியிருக்கோம், அதனால இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So clear, disadvantages of HV. சார், நமக்கு ஒரு விஷயம் தெரியும், வோல்டேஜை நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னா ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஹையஸ்ட் இன்சுலேஷன். ஸோ எதுக்காக வோல்டேஜ் அதிகமாக்குனா இன்சுலேஷன் தேவை? நேற்றுமே நம்ம சர்க்யூட் பிரேக்கர்ஸில் பார்த்தோம், ஒரு வோல்டேஜ் அதிகமாக அதை சுற்றி அயனைசேஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். கரெக்டா? இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க கொடுத்த வோல்டேஜ் இருக்கு பாருங்க, அதிகமாச்சுன்னா அதோட நியரர் லைன்ல அயனைசேஷன்ஸ் அதிகப்படுத்தும். அப்போ அது அயனைசேஷன் ஆகாமல் இருக்கணும்னா we need to apply more insulation, more insulation. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இன்சுலேஷன்ஸ் கொடுக்குறேன் நார்மல் வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். லெட் இட் பி 110 kV. ஓகே, 110 kVயா? அப்போ இவ்வளோ இன்சுலேஷன் கொடுங்கப்பா. இப்போ நீங்கள் தான் ஹை வோல்டேஜ் போனோம்னு சொல்லிட்டு அதை தான் 440 kVயாவும் மாற்றிட்டீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் ஹை வோல்டேஜ் தான் போனோம், அதுதான் அட்வான்டேஜ்ன்றதுக்காக என்ன பண்ணிட்டீங்க,
ஒரு 440 kV லைனாக மாற்றுறீங்க. அப்போ அதே இன்சுலேஷனை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? கிடையாது சார். வோல்டேஜ் அதிகமானதுனால அயனைசேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ அயனைசேஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு நியரில் ஒரு ஹியூமன் இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு, இல்லை ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனும் இருந்தாலும் இதுவும் இவனும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுவான். ஸோ கரெக்டாக, அதனால இதிலிருந்து நீங்கள் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இன்சுலேஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ we need to apply more insulation. ஸோ இப்போ 3 மடங்கு 4 மடங்கு இருக்கா, அப்போ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய இன்சுலேஷன். சார் இந்த இன்சுலேஷன்றது எங்கே கொடுக்குறீங்க? என் கண்டக்டருக்கு கொடுக்குறீங்க, கரெக்டா? அப்போ கண்டக்டர் தான் த்ரூ அவுட் த லென்த்துக்கு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குன்னா அப்போ அந்த 100 கிலோமீட்டர் லென்த்துக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அவ்வளோ பெரிய இன்சுலேஷனை கொடுக்கணும். சார் இதனால காஸ்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா கம்மியாகுமா? கிடையாது. அப்போ அதுக்காக நீங்கள் ஹை வோல்டேஜ் போனோம் தான், அதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போகாதீங்க, அதுலேயும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதோட லிமிடேஷன் அட்வான்டேஜஸ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு ஆவரேஜை நான் டெரைவ் பண்ணுவேன். ஓகே, அதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது ஹை வோல்டேஜ் எந்த வரைக்கும் இருக்கலாம், ஸோ கரண்ட்டு எந்த வரைக்கும் இருக்கலாம், ஸோ லாசஸ் காமனாக இருக்கலாமா, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ காமனாக ஃபஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸை சொன்னேன். ஸோ முன்னே நம்ம அட்வான்டேஜஸை சொல்லியிருந்தோம். ஸோ கிளியராக அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதை எழுதிக்கலாம். ஸோ வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக இன்சுலேஷன்ஸ் தேவைப்படுது, ஏன்னா அயனைசேஷன்ஸ் ஆகுது. ஸோ அயனைசேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக நம்ம அதிகமான இன்சுலேஷன் காஸ்ட்டை கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் இன்சுலேஷன் தான், இதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ காஸ்ட் ஆஃப் த இன்சுலேஷன் இன்க்ரீசஸ் வென் வோல்டேஜ் இன்க்ரீசஸ். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சார் இதோட முடிஞ்சிடுதா? நான் இப்போ தானே பேசினேன், வோல்டேஜ் அதிகமாகுதுன்னா ஒரு கண்டக்டருக்கும் இன்னொரு கண்டக்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக, ஏன்னா அது பிரேக் டவுனை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அயனைசேஷன் நடந்து 2 கண்டக்டரும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது வோல்டேஜ் அதிகமாகுதா, அப்போ 2 கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கூட்டி வைக்கணும் சார். ஓகே, அப்போ 2 கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? we need to increase the distance between the 2 conductors. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு ஒரு டவர், அதுக்கு சின்ன ஒரு கிராஸ் ஆர்ம் தான். ஸோ இந்த இடத்துல என்னோட கண்டக்டர்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே என்னோட கண்டக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் ஃபார் 110 kVக்கு. ஸோ 110 kVயோ இல்லை லெட் இட் பி ஒரு லெவல் கேவி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ அடுத்ததா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதை லெவல் கேவியை 110 kVயை மாற்றிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் 110 kV லைன். ஸோ இதுவுமே இப்போ 110 kV லைன். ஸோ முன்ன ஒரு லெவல் கேவி போயிட்டு இருந்த லைனில் 110 kVயை கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அயனைசேஷன் ஆகும். அப்போ இந்த டவரை அயனைசேஷன் பண்ணும். அடுத்ததாக அகெயின் இந்த கண்டக்டரை அயனைசேஷன் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கிற மேலே இருக்கிற அந்த டவரோட கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கிராஸ் ஆர்ம். ஸோ இப்போ கிராஸ் ஆர்மை அயனைஸ் பண்ணும். அப்போ பாருங்கப்பா, இந்த கிராஸ் ஆர்ம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தானே அதை டவர் அயனைஸ் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக லாங்கர் கிராஸ் ஆர்ம் போலன்னா இங்கே கண்டிப்பாக என்ன நடக்கும்? ஸோ திரும்பவும் பிரேக் டவுன் நடக்கும். அப்போது நீங்கள் முன்ன இருந்த கிராஸ் ஆர்ம் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா. ஸோ இந்த மாதிரி பெரிய கிராஸ் ஆர்மை யூஸ் பண்ணுங்கள். கரெக்டா? அப்போ இதுதான் என்னோட கண்டக்டர் டு கண்டக்டர் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம், கண்டக்டர் டு கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸை தான் நான் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கிரவுண்டுக்கும் கண்டக்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை பார்க்கணும், கண்டக்டருக்கும் டவருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வோல்டேஜ் அதிகமாகிடுச்சு, அயனைசேஷன் அதிகமாகிடும். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் த கிராஸ் ஆர்ம் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். சார் இன்சுலேஷனோட முடிஞ்சிடல சார், என்னோட காஸ்ட் ஆஃப் த கிராஸ் ஆர்மும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. Okay, so conductor to ground clearance increases, conductor to conductor clearance increases.
ஸோ இப்போ வோல்டேஜ் அதிகமாகிறப்போ கண்டக்டருக்கும் இடைப்பட்ட தொலைவையும் கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால என்ன ஆகுது, டவரோட கிராஸ் ஆர்மோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, டவரோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கரெக்டா. அண்ட் தென் கிரவுண்டுக்கும் இதுக்கும் கீழே இருக்கக்கூடாதுப்பா, இங்க பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு கிரவுண்டும் இருக்கக்கூடாது. அப்போ இதுவும் ஹைட்டாக மாற்றணும். அப்போ டவரையும் ஹைட்டாக மாற்றணும். அண்ட் as well as cross arm increases. Tower height and cross arm length is increases. Tower height and cross arm length increases. Okay, tower height and cross arm length increases. So அப்போ டெஃபினட்டா என்ன தெரியும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. டவருக்காக முன்ன ஒரு 10 lakhs செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 20 lakhs கொடுத்து டவரை ஹைட்டையும் அதோட கிராஸ் ஆர்மையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. தேர்டு, சரி, இங்க whenever வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பா தேர் இஸ் அ டெஃபினட்டா என்ன நடக்கும், அயனைசேஷன்ன்றது மினிமலாக இருக்க தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு லெவல் கேவியாக இருந்தாலே அயனைசேஷன் மினிமலாக இருக்கும். அப்போ அது ஒரு 110 கேவியாக இருக்கிறப்போ அயனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த அயனைசேஷனால பிரேக் டவுன் வேணும்னா நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் லாஸஸ் நடக்கலை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ மினிமலாக ஒரு அயனைசேஷன்னால கரண்ட் லீக்கேஜாக வெளியே போயிட்டே இருக்கும். ஆனால் இது ரொம்ப அதிகமானு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு மினிமலாக தான் இருக்கும், பிரேக் டவுன் அளவுக்கு அதிகமாக இருக்காது. பட் இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸோ அது லெவல் கேவியில் இருந்ததை விட 110 கேவியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததா, ஸோ என்னோட இன்சுலேஷன் லீக்கேஜ் கரண்ட் இன்க்ரீசஸ். இன்சுலேஷன் லீக்கேஜ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா பின்னாடி நம்ம கொரோனா லாஸ் அப்படின்ற ஒரு திங்கை பார்ப்போம். சார் கொரோனா லாஸ்ன்றது எதனாலன்னா, என்னோட லைன் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி அதிகமாகுது, அதிகமாகுது அப்படின்னா கொரோனா லாஸ் அதிகமாகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகுதுன்னா என்ன, லெவல் கேவி லைனை விட ஒரு 130, அதாவது 110 கேவின்றது அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கொரோனா லாஸ் அப்படின்ற ஒரு லாஸ் நடக்கும் சார். ஓகே. ஸோ இதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். கொரோனா லாஸை நம்ம டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் ஆஃப் த லைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைனோட கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டியை தான் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ V0 அப்படின்றது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், நம்மளோட சப்ளை வோல்டேஜ். வென்எவர் நம்மளோட சப்ளை வோல்டேஜ் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜை விட அதிகமாக மாறும் பட்சத்தில் கொரோனா லாஸ்ன்றது நடந்துடும். ஓகே. அப்போ இதை எழுதலாம், கொரோனா லாஸ் is directly proportional to the V0 minus VD whole square. So இங்க VDன்றது that is disruptive voltage. ஸோ இந்த டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த கொரோனா லாஸ் வர இடத்துல பார்ப்போம் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் ஆஃப் மீடியம். ஸோ என்ன மீடியமில் இருக்குது, ஸோ அந்த இடத்துல அந்த பிளேஸ் மாய்ச்சராக இருக்கலாம், ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்ததாக V0ன்றது நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனை எவ்வளோ வோல்டேஜில் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக திஸ் இஸ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வோல்டேஜ். நம்மளோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ்னா கொரோனா லாஸ் வருதுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக சார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை, வென்எவர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஃபால்ட் கரண்ட் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 3 ஃபேஸ் ஃபால்ட்டு கூட என்ன 3E divided by Z1 Z2 Z0 அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போ E இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் கரண்ட்டு ஆஸ் வெல் as ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் MVA இன்க்ரீசஸ்.
ஓகேயா, அப்போ ஷார்ட் சர்க்யூட் MVA அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக, ஷார்ட் சர்க்யூட் MVA ஆர் ஷார்ட் சர்க்யூட் ஃபால் கரண்ட் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ எதுக்காக? பிகாஸ் ஆஃப் த ஹை வோல்டேஜ் லைன். ஸோ அப்போ ஒரு ஹை வோல்டேஜில் போனதுனால இந்த பிரச்சனைகள் நமக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சார் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை அஷ்யூம் பண்ணிக்குவோம்ப்பா. ஸோ அதில் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் போகுது, அடுத்ததாக அதில் ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் டென்சிட்டி போகுது, இல்லை அதோட எஃபிஷியன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் அது எதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள் தான்ப்பா. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லெவல் கேவி டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, அதோட பவர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு, கரண்டோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு. அப்போ இந்த முறை வோல்டேஜ் நீங்கள் லெவல் கேவில இருந்து ஒரு 110 kV இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கேஸ் 1ன்றது நம்ம முன்னாடி எடுத்தது, கேஸ் 2 வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எடுத்தது. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையும் பவர் என்னவா இருக்கு, ஏரியா ஆஃப் த கண்டக்டர் எப்படி தேவைப்படுது, லாசஸ் எப்படி இருக்கு, ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதை நான் டெரைவ் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ டெரிவேஷனாக ரொம்ப பெருசு இல்லை, சிம்பிளாக நம்ம செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒன்றுத்துக்கு நான் டெரைவ் பண்ணுறேன், அடுத்த கேஸை இதை யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, அப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜ் அதிகப்படுத்துறதுனால ஸோ என்னென்ன மாற்றம் ஏற்படுது, ஸோ வோல்டேஜ் அதிகமானதுனால வோல்டேஜ் ரெகுலேஷனில் எவ்வளோ சேஞ்ச், எவ்வளோ % சேஞ்சுன்னு கேட்பாங்க. இங்கே என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கம்மி ஆகுது, எஃபிஷியன்சி அதிகமாகுதுன்னு தான் சொன்னேன். எத்தனை % கேட்கலாம்ல. வோல்டேஜை வந்து நீங்கள் வந்து டபுள் பண்ணீங்க, 110 kVயை 220 kVயா மாற்றினீங்க, இல்லை லெவல் கேவியை 220 kVயா மாற்றினீங்க, அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் எத்தனை % குறைஞ்சிச்சு, அப்போ எஃபிஷியன்சி எத்தனை % இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ அந்த மாதிரியான கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வேல்யூ தானே தெரியணும். ஸோ நீங்கள் வெறுமனே ஆன்சர் பண்ண முடியாது, இதை வச்சு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வேணும்னா சொல்லலாம். அப்போ ஒரு ப்ராப்ளமாக கேட்குறப்போ ஆன்சர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள் தான், ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ், ஸ்டடி 1. ஸோ இந்த ஸ்டடியில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, பவர் டிரான்ஸ்ஃபர் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபர்ஸ்ட் கேஸ்லையும் செகண்ட் கேஸ்லையும் லோ வோல்டேஜ்லையும் ஹை வோல்டேஜ்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண அதோட கெப்பாசிட்டி பவர் டிரான்ஸ்ஃபர்ன்றது கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ முன்னையும் ஒரு 400 MVA டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவும் ஒரு 400 MVA தான். பவரை மாற்றலை, ஆனால் வோல்டேஜை தான் மாற்றணும். ஓகே, பவரை மாற்றலை, கரண்ட்டையும் மாற்றலை. ஓகே, அந்த கேபிள் இருக்கு பாருங்க, டிரான்ஸ்மிஷன் லைனோட ஒயரு, ஸோ அதையும் நீங்கள் மாற்றலை. பவரோட கரண்டோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, பவர் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளமாக கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் கான்ஸ்டன்ட், கரண்டோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட், அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை n times, then losses will be reduced by how much %, and if regulation will be reduced by how much %. ஸோ அதுக்கு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். பவர் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட், இஃப் வோல்டேஜஸ் இன்க்ரீசஸ் பை n times. ஓகேயா, ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ்டு பை n times. அப்போது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் மட்டும் n times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் கேஸ் 1, அதாவது 1ன்றது இனிஷியல் கேஸ், இங்கே நான் எழுதிடுறேன். 1 அப்படின்னா இனிஷியல் கேஸ். C which is level KV. ஒரு லெவல் கேவின்றது இனிஷியல் கேஸாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா 2 ஃபைனல் கேஸ். ஸோ ஹை வோல்டேஜ் n times இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களா, அது ஒரு 110 kV. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ 1ன்றது லெவல் கேவி லைனாக இருந்தால், ஸோ நீங்கள் இங்கே n time இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த nன்றது மேபி ஒரு 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டால் அப்போ 10 times இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தட்ஸ் இட்.
ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட்ன்றது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா இருக்கிற கேஸ். ஓகே, இப்போ இதோட டேட்டாஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு பேராமீட்டரை எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக செகண்ட் பேராமீட்டர் எடுத்து சால்வ் பண்ணி ரிசல்ட்ஸை கொடுக்க போகிறேன். ஓகே, அப்போ பை சால்விங் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் we know power transfer is constant. ஸோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்னா ஃபர்ஸ்ட் கேஸோட பவர் எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸோட பவர் இஸ் P1, செகண்ட் கேஸ்லையும் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் தானே, அப்போ P2. ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு P2ன்னு எழுதலாம். அடுத்ததா இது எப்படிப்பா எழுதலாம்? ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு P2ன்றதுனால P1 எப்படி எழுதலாம்? V1 I1ன்னு எழுதலாமா? ஸோ V2 எப்படி எழுதலாம்? V2 I2ன்னு எழுதலாமா? இங்கே பாருங்க. ஸோ செகண்ட் கேஸில் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை n டைம்ஸ். கரெக்டா? செகண்ட் கேஸ்ல தான் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை n டைம்ஸ். அப்போ V2-வை நம்ம எப்படி எழுதலாம்? n into V1ன்னு எழுதலாமா? ஸோ இதை ஏன் எழுதுறேன்? இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல அதை தான் சொல்றேன். ஸோ வோல்டேஜை நீங்கள் n மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ செகண்ட் கேஸோட வோல்டேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் கேஸோட வோல்டேஜ் வந்துட்டு n அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ V2-வை நீங்கள் n into V1ன்னு எழுதலாமா? அப்போ V1 I1 is equivalent to n into V1 I2. ஸோ இங்கே V1 கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ என்னோட செகண்ட் கேஸோட கரண்ட் I2 தான் எனக்கு தெரியணுமா? ஸோ I2 is equivalent to I1 by n. அப்போ இதுதான் என்னோட ரிசல்ட். ஓகே, இதுதான் என்னோட ரிசல்ட். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க? சார், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் கேஸ்லையும் செகண்ட் கேஸ்லையும் பவர் கான்ஸ்டன்ட், கரண்ட்டும் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ செகண்ட் கேஸோட கரண்ட்டு எத்தனை மடங்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது போன கேஸில் 10 ஆம்பியர் போயிருந்துச்சுன்னா 10/10, இந்த கேஸில் 1 ஆம்பியர் தான் போகும். ஓகே, நீங்கள் வோல்டேஜை மாற்றிருந்தீங்க, 11 kVலேருந்து 110 kVயாக மாற்றிருந்தீங்க. அப்போ இதில் 10 ஆம்பியர் கரண்ட் போயிருந்துச்சுன்னா ஸோ இந்த கேஸில் 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாமா? அப்போ கரண்ட் எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகேயா? அப்போ கரண்ட் எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்படின்றத பேராமீட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணுறேன்? சார், இதெல்லாம் ரிசல்ட்டாக எழுதுவேன் சார் நான். ஓகே, இதெல்லாம் நான் ரிசல்ட்டாக ஃபைனலாக எழுதுவேன். இந்த கேஸ் போட்டுருவேன். பவர் கான்ஸ்டன்ட், கரண்ட் கான்ஸ்டன்ட், அப்போ வோல்டேஜ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், கரண்ட் பிகம் ரெடியூஸ்டு பை n டைம்ஸ். கரெக்டா? கரண்ட் வந்து n டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன். ALP CBT2 எலக்ட்ரீஷியன் ட்ரேட்லையா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குறோம்ப்பா. ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ செகண்டு கரண்ட் டென்சிட்டி வந்து சேம். ஃபர்ஸ்ட் கேஸை சால்வ் பண்ணி ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு, அதே மாதிரி செகண்ட் கேஸை சால்வ் பண்ணி ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இதை சால்வ் ஏன் பண்ணுறேன்னா, ஏன் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி அந்த ரிசல்ட் கொடுக்குறேன், நான் டேரெக்டாக கூட ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடலாம். நான் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற ஐடியா இருக்கும்ல, அதனால தான். ஓகே, ஏன்னா எப்பவுமே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்களே அப்ரோச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சார், கரண்ட் டென்சிட்டியை நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? J இஸ் நத்திங் பட் கரண்ட் டென்சிட்டி. ஜேவை எப்படிப்பா எழுதியிருப்போம்? ஸோ கரண்ட் பர் ஏரியா, ரைட்? ஸோ கரண்ட் டென்சிட்டின்றது தட் இஸ் கரண்ட் பர் ஏரியா. ஓகே, அப்போ ஸோ J1 இஸ் ஈக்குவல் டு J2ன்னு எழுதலாம். கரண்ட் டென்சிட்டி சேம். ஃபர்ஸ்ட் கேஸோட கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு J1, செகண்ட் கேஸோட கரண்ட் டென்சிட்டி J2. ஸோ கரண்ட் டென்சிட்டி I/A1ன்னு எழுதலாம், விச் இஸ் I1/A1. ஸோ இது I2/A2. ஓகே, ஸோ இது என்னோட I1/A1, இது I2/A2. சார், அடுத்ததாக இப்போ எனக்கு என்ன வேணும் சார்? A2 வேணும் சார், ரைட்? ஸோ இப்போ எனக்கு A2 வேணும். ஸோ இப்போ A2/A1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? I2/I1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் கேஸோட ஏரியாவை தான் நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அப்போது இந்த I2/I1 எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமான்னு பாருங்கள். I2/I1 என்ன? ஃப்ரம் திஸ் இதுலேருந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? I2/I1 which is nothing but 1/n. கரெக்டா?
இதுலேருந்து எழுதலாமா? I2 by I1, I1 கீழே வந்துருச்சுன்னா அப்போ 1 by n தானே. அப்போ I1 by I2ன்றது என்ன எழுதலாம்? You can replace it by n, 1 by n. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே எழுதிக்கிறேன். A2 by A1 is equivalent to 1 by n. கரெக்டாக நான் அங்கேயே எழுதியிருக்கேன். From the before expression I2 by I1 will be written as 1 by n. ஸோ அப்போ A2 எப்படி எழுதலாம்? A2 can be written as A1 by n. That's all. அவ்வளோதான் சார். அப்போது செகண்ட் கேஸோட ஏரியா என்னவா இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேஸோட ஏரியாவை விட கம்மியாக இருக்குது. என் கண்டக்டர் இருக்காம்ல, ஸோ அந்த கண்டக்டரோட ஏரியா என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த கண்டக்டர் ரெக்வயர்ட் இஸ் ரெடியூஸ்டு பை n டைம். புரியுதா? ஸோ அப்போ A2 by A1 நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? 1 by nன்னா A2 என்ன? A1 by n தானே. ஸோ கிளியர் தானே? இப்போ ரெண்டாவது முடிஞ்சிச்சு இல்லை? நெக்ஸ்ட் இப்போ நான் லாஸஸை பற்றி டீல் பண்ணுறேன் சார். ஸோ தேர்டு லாஸஸ். சார் பவர் லாஸஸ் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை பவர் லாஸ் இன் செகண்ட் கேஸ். ஓகே, பவர் லாஸ் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை பவர் லாஸ் இன் செகண்ட் கேஸ். ரெண்டு கேஸோட பவர் லாஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸோட பவர் லாஸ் என்ன சார்? This is I1 square R1. Okay, I1 square R1. அடுத்ததா I2 square R2. Okay, I1 square R1 divided by I2 square R2. இதுதான் என்னோட பவர் லாஸ். ஃபர்ஸ்ட் கேஸோட பவர் லாஸ் I1 square R1 divided by I2 square R2. இப்போ நீங்கள் இதை எப்படி பிரித்து எழுதலாம்? I1 by I2 whole square எழுதலாம்ல? ஓகே, ஏன்னா I1 by I2 ஓட ரேஷியோ எனக்கு தெரியும். I2 by I1 வந்து 1 by n. I1 by I2ன்றது என்னவா எழுதலாம்? நீங்கள் என்னன்னு எழுதலாமா? இங்கே பாருங்க. ஸோ I2 by I1 வந்து 1 by nன்னா I1 by I2 என்னப்பா? தட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் n, ரைட்? ஓகே, ஸோ அடுத்ததா இன்டூ R1 divided by R2. சார் நமக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே ரோ எல் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ ரோ இன்டூ எல் அது மாறுச்சா? ரோவும் ரெசிஸ்டிவிட்டியும் லென்த்தும் மாறல, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கீங்க பாருங்க. ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ R1 அப்படின்னு சொல்லி போட்டால் A1, R2 அப்படின்னு சொல்லி போட்டால் ரோ எல் டிவைடட் பை A2. ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து சேம், மீதி எங்கேயுமே மாறலை. ரோவையோ எல்லையோ மாறி இருக்கா அப்படின்னா மாறலை. ஓகே, அப்போ இந்த இடத்துல I1 by I2 என்னன்னு எழுதலாம்? I1 by I2 என்னன்னு எழுதலாம். இங்க I1 by I2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ therefore n ஸ்கொயர். ஓகேயா, I1 by I2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ which is n ஸ்கொயர். அடுத்ததா R1 by R2 என்னப்பா? ஸோ R1 by R2ன்றது that is rho L divided by A1 divided by rho L divided by A2. ஸோ கரெக்டாக. அப்போ இந்த A2ன்றது என்ன ஆகிடும்? மேலே போயிடும். இவனும் கேன்சல் ஆகிடும். இது டிவிஷனில் இருக்குது சார். ஓகே, இது டிவிஷனில் இருக்குது. நான் ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி போட்டிருக்கேன். ஸோ இல்லைன்னா இப்படி போட்டிங்கன்னா மேலே போய் கேன்சல் ஆகும், ரைட்? அதுதான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? n ஸ்கொயர் A2 by A1. ஓகே, n ஸ்கொயர் A2 by A1. திஸ் இஸ் வாட்? P1 by P2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ P1 by P2 எனக்கு என்ன கிடைக்குதுன்னா which is n square into A2 by A1. அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன கொடுக்கலாம் சார்? ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன எழுதலாம்னா P2வை டெரைவ் பண்ணலாம். ஸோ பவர் லாஸ் இன் கேஸ் 2 இஸ் பவர் லாஸ் இன் 1, தட் இஸ் P1 எழுதுறப்பா. பவர் லாஸ்ன்றது நீங்கள் எழுதிக்கிட்டாலும் ஓகே, ஸோ எழுதலை இல்லைனாலும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே P1ன்றதுனாலே பவர் லாஸ் பை 1. அடுத்து A2 by A1 என்னன்னு எழுதியிருக்கேன் நான் பாருங்க. A2 by A1 1 by n எழுதலாம். அப்போ which is replaced as 1 by n. அப்போ இது எப்படி எழுதியிருக்கிறான்? n ஸ்கொயர் இன்ட்டு 1 by n அப்படின்னு எழுதலாமா? n ஸ்கொயர் இன்ட்டு 1 by n எழுதலாமா? அப்போ அடிச்சிங்கன்னா என்ன வருது? இட் பிகம் ஒன்லி n. அப்போ P1 by P2ன்றது that is n, which is nothing but P1 by P2.
அப்போ P2ன்றது என்னப்பா வருது? P2 is nothing but P1 by n. ஓகேயா? P2 அப்படின்றது என்னன்னா P1 by n. அப்போ பவர் லாஸ் இன் கேஸ் 2. கேஸ் 2ல என்னோட பவர் லாஸ் என்னமா ஆயிருக்குப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் டிவைட் பை n. எஸ் கரெக்ட். P2 is equal to P1 by n. ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட்பா. இதை ப்ராப்ளமா உங்களுக்கு யூஸ் பண்றப்ப தான் இதோட இம்பார்ட்டன்ஸி உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஸோ TNPSC ஏஇ மாதிரியான எக்ஸாம்ஸ்லையும் ஸோ இந்த ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அவங்க கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கேஸை பார்க்கணும். ஸோ அப்போ கரண்ட்டில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட ஏரியாவில் என்ன சேஞ்ச் ஆகுது, ஸோ அடுத்ததாக அதோட பவரில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்ததாக நெக்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்னா தட் இஸ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் டிவைட் பை V அப்படின்னு எழுதலாமா? ஸோ V2 மைனஸ் V1 அப்படின்னு எழுதுவோமா? நோ லோட் மைனஸ் ஃபுல் லோட் டிவைட் பை நோ லோடுன்னு எழுதுவோமா? ஸோ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டெல் V டிவைடட் பை V அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ டெல் Vன்றது என்னப்பா? தட் இஸ் வோல்டேஜ், ரைட்? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்? அப்போ IR பை Vன்னு கூட எழுதலாம். ஓகே, அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் நான் எப்படின்னு எழுதலாம்? IR பை Vன்னு எழுதலாம். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் I1 R1, okay, so divided by voltage regulation divided by case 2 I2 R2. So clear ah? Voltage regulation of case 1 divided by voltage regulation of case 2 ன்றது that is I1 R1 divided by actually sir இங்க ஒரு V இருக்கு, இத மிஸ் பண்ணிட்டோமே. This is V1, correct? I1 R1 by V1 divided by I2 R2 by V2. So அடுத்து என்ன வரும்? I1 R1 divided by V1 into இந்த V2 மேலே போயிடும். So V2 divided by I2 R2. ஸோ கிளியரா? ஸோ இப்போ இது எழுதலாமா? அப்போ ஃபர்தராக இது நீங்கள் எழுதுங்க. இது ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் ரெகுலேஷன் 1 டிவைட் பை வோல்டேஜ் ரெகுலேஷன் 2. ஸோ I1 பை I2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ வேற என்னப்பா இருக்கு? Next V2 by V1. Okay, next V2 by V1. Next வேற என்ன இருக்கு? I1 by I2, V2 by V1. Next R1 by R2. So நமக்கு தெரியும் R என்றது என்னப்பா? That is rho L by A. கரெக்டா? R என்றது rho L by A. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோமா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. R2 by R1 எங்கேயாச்சும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா? எஸ், இங்கே இருக்குது பாருங்க. R2 by R1 இங்கே ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால அதை டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் R2 by R1. சார் R2 by R1 சால்வ் பண்ணப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இது n ஸ்கொயர், இங்கேயும் n ஸ்கொயர் இருக்குது. அது என்னவா மாறி இருக்குது? A2 by A1 மாறி இருக்குது. அப்போ R2 by R1 இஸ் நத்திங் பட் A2 by A1. ஓகேயா? ஸோ இல்லை நீங்கள் A2 by A1 எழுதலைன்னாலும் 1 by n அப்படின்னு எழுதலாம். ஸோ கிளியர்? அப்போது ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நீங்கள் என்ன எழுதலாம்னா இதை ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அது எரேஸ் பண்ணால் தான் அதை என்னால் இங்கே எழுதிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், R1 by R2 தான் ஃபைனலாக சால்வ் ஆனப்போ 1 by n மாறுது. ஸோ R1 by R2வை நம்ம 1 by n அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்கே எல்லாமே n தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அப்போ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். R1 by R2.
ஸோ அப்போது I1 by I2 என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். I1 by I2ன்றது தட் இஸ் n. அடுத்ததாக இவன் வந்து n, இவனும் n. அடுத்ததாக இவன் வந்து 1 by n. கிளியர்? அதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இது n. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு I1 by I2 இங்கே எழுதியிருக்கேனா, I1 by I2ன்றது n. அடுத்து நெக்ஸ்ட்டு V2 by V1ன்றது n தான். ஓகே, நாம் இது இங்கே எழுதியிருக்கோம். எஸ், இங்கே எழுதியிருக்கோம் V2 by V1. கிளியர்? அப்போது இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? வாட் வி கெட்டிங் n அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபைனலாக என்ன? வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் 2 இஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் 1 divided by n. That's all. ஸோ புரியுதாப்பா? அவ்வளோதான் சார். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷனும் என்னவா ஆகுதுன்னா இட் பிகம்ஸ் ரெடியூஸ்டு பை n டைம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னோட 4 மேஜர் திங்ஸ். இதில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ரெகுலேஷன் என்ன, வோல்டேஜ், பவர் லாஸ் என்ன, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட நோட்டாக எழுதிட்டா. அப்போது நோட், இந்த ரிசல்ட்டோட நோட். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் கேஸ் எழுதிடுறேன். இதில் என்ன பார்த்தோம் அதெல்லாம் எழுதுறீங்க. பவர் கான்ஸ்டன்ட், கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை n டைம்ஸ். இதுக்கு தான் இது பொருந்தும். ஓகே, பவர் கான்ஸ்டன்ட், கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ V2 இஸ் இன்க்ரீஸ்டு பை n டைம்ஸ் இன்டூ V1. ஓகே, V2 வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு எழுதிருக்கேன். ஓகே, இப்போ இதோட ரிசல்ட்ஸ் எழுதுவோம். ஸோ ரிசல்ட்டு, ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னப்பா? I2ன்றது என்னவா இருந்துச்சு? I1 by n மாறுச்சா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் அது தானே. செகண்ட் ரிசல்ட் பாருங்கப்பா, A2ன்றது என்னவா ஆச்சு? A1 by n மாறுச்சா? ஸோ தேர்ட் ரிசல்ட் என்னப்பா ஆச்சு? ஸோ பவர் லாஸ் 2 என்னவா ஆச்சு? பவர் லாஸ் 1 divided by n மாறுச்சா? ஸோ அடுத்து ஃபோர்த் என்னப்பா? வோல்டேஜ் ரெகுலேஷன் 2 என்னப்பா? வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் 1 divided by n. எஸ், HRC ஃபியூஸை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் HRC ஃபியூசஸ்ன்றது என்னென்னா, ஸோ என்னோட கரண்ட் ரப்டிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபியூசஸ்லேருந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு போவோம். ஓகே, ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுதான்ப்பா இப்போ நம்ம பார்த்தோம்ல அதோட ரிசல்ட்ஸ். இதோட ரிசல்ட்ஸ் இது வந்து இதுக்கு தான் பொருந்தோம் சார். அதே மாதிரி எப்பவுமே இதே கேஸே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த கேஸஸும் கேட்பாங்க. பவர் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த கேஸ்லையும் இதே மாதிரி ப்ரொசீஜராக தான் நீங்கள் டிரைவ் பண்ணணும். அடுத்து எஃபிஷியன்சி. இங்கே கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னாங்கல்ல, இப்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எஃபிஷியன்சி. So again, V2 is increased n times of V1. Okay, V2 is increased by n times of V1. So இப்போ இதுக்கான ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்டை நான் கொடுக்குறேன் சார். ரிசல்ட்ஸை கொடுக்குறேன். இதுவே நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி டெரைவ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் I2 is equivalent to I1 by n இருக்கும். செகண்டு A1 by n ஸ்கொயர். ஓகே, இதில் சேஞ்சஸ் வரும். ஸோ A2 equivalent to A1 by n ஸ்கொயர் வரும். ஸோ தேர்டு பவர் லாஸ் 2 is equivalent to பவர் லாஸ் 1 தான். ஸோ எந்த ரிடக்ஷனும் சேஞ்சஸும் வராது. எஃபிஷியன்சின்றது சேம், ரைட்? எஃபிஷியன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ லாஸஸ் மாறுமா? மாறாது. ஓகே, அடுத்ததான் ஃபோர்த்து வோல்டேஜ் ரெகுலேஷனும் மாறாது. Okay, so voltage regulation of second case is equivalent to voltage regulation of first case, as well as power loss in second case is equivalent to power loss in first case. சரி, இப்போ இங்க 1 by n ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை வந்து எப்படி எழுதலாம்னா கொஷின்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இதை கூட சிலர் வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஓகே, இது என்ன சொல்றேன்னா இது எப்படி எழுதுறேன்னு நான் உங்களுக்கு கீழே எழுதி காமிக்கிறேன்.
ஓகே, கரண்ட் இஸ் ரெடியூஸ்டு பை n டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கரண்ட் இஸ் ரெடியூஸ்டு பை n டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கரண்ட் ரெடியூஸ்டு டு 1 divided by n டைம்ஸ். இந்த ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகே, ஸோ இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கிவன் கொஷினில் என்ன மாதிரி கேட்டிருக்கான்றதை பாருங்க. ஸோ ரெடியூஸ்டு பை அப்படின்னா n டைம்ஸ்ன்னு போடணும், 2 அப்படின்னா டிவைடட்ல போடணும். ஸோ புரியுதா? ரெடியூஸ்டு பை அப்படின்னா which is n டைம்ஸ்ல நீங்க எழுதுவீங்கப்பா. ஸோ ரெடியூஸ்டு 2ன்றப்போ 1 by n டைம்ஸ்ல தான் நீங்க எழுதணும். ஓகே, ஸோ அப்போதான் நீங்க எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, என்னோட பவர் கான்ஸ்டன்ட் லாஸும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குன்னா, அப்போ அந்த கேஸ்ல என்னோட வால்யூம் எப்படி இருக்கு? பவரும் கான்ஸ்டன்ட், வால்யூம் லாஸும் கான்ஸ்டன்ட்னா கண்டக்டரோட சைஸ், என் கண்டக்டரோட சைஸை எதை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ண முடியும், கண்டக்டரோட சைஸை எதை பொறுத்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டக்டர் சைஸை பத்தி பார்க்கல. ஸோ சைஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து பவர் லாஸ், பவர் கான்ஸ்டன்ட், அந்த 3 கேஸ்ல நம்ம பார்க்கல. ஸோ அதை நான் உங்களுக்கு இங்கே எழுதுறேன். ஓகேயா, ஸோ இந்த கேசஸ் எப்பவுமே நமக்கு ப்ராப்ளமாவோ தியரியாவோ ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ தியரியா ஃப்ரேம் பண்றாங்கன்னா பைன்னு கொடுக்குறாங்கன்னா n டைம், 2ன்னு கொடுக்குறாங்கன்னா 1 by n டைம் அப்படின்னு எழுதணும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் பவர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது கேஸ் 1, இது கேஸ் 2, இப்போ கேஸ் 3. கிளியரா? இது கண்டிஷன் 1 ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம், இது செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். பவர்ன்றது கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ஸோ பவரோட லாஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பவரும் கான்ஸ்டன்ட், லாஸஸும் கான்ஸ்டன்ட். தென் வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் என்ன ஆகுது? வால்யூம் ஆஃப் கண்டக்டர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பவர் இஸ் கான்ஸ்டன்ட், லாசஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் கான்ஸ்டன்ட்டை எழுதிக்கிறேன். பவர் கான்ஸ்டன்ட்னா என்னப்பா அர்த்தம்? VI cos phi கான்ஸ்டன்ட். கரெக்டா? பவர் ஆக்டிவ் பவர்ன்றது VI cos phi தானே. அப்போ VI cos phi அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் K1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ VI cos 1 ஈக்குவல் டு K1 எழுதிட்டா, ஸோ VI cos phiன்றது பவர்ப்பா, கான்ஸ்டன்ட்னு சொல்றதுனால K1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன பண்றேன்? ஐயை எப்படி எழுதலாம்? ஸோ K1 டிவைடட் பை V cos phi. I is denoted as K1 divided by V cos phi. ஓகே, ஸோ இப்போ ஐயை நம்ம K1 divided by V cos phi எழுதுறோம். அடுத்ததா ரெண்டாவது. ஸோ பவர் லாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பவர் லாஸ் எப்படி எழுதலாம்? நம்ம I² Rன்னு எழுதலாமா? கரெக்டா? அப்போ ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லை, I² R. I² Rன்றது that is constant. இங்க ஆல்ரெடி K1 எழுதிட்டேன், அப்போ இங்க K2. ஸோ இப்போ பவர் லாஸ் I2ன்றது நம்ம K2 எழுதலாம். அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் வந்து K2 ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் சார். ஸோ இப்போ K2 நம்ம எப்படி எழுதலாம்? I² into R ன்னு எழுதிருக்கேனா? ஸோ R எப்படி எழுதலாம்? RL divided by rho L divided by A ன்னு எழுதலாமா? அப்போ பாருங்க, சி அடுத்ததா I² rho L divided by A அப்படின்னு எழுதலாமா? பாருங்க, ஸோ இந்த I² அப்படியே இருக்கு, R மட்டும்தான் நான் வந்து rho L divided by A ன்னு எழுதுறேன். ஓகே, இல்லைன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் கீழே கூட எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ I² rho L divided by A is equivalent to K2. Okay, I² rho L divided by A into K2.
இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலையும் கீழையும் அகைன் ஒரு எல்லால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏரியா இன்ட்டு லென்த்து, இட் இஸ் நத்திங் பட் வால்யூம். ஓகே, ஏரியாவையும் லென்த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ இப்போ தேர்ஃபோர் கீழே வந்து வால்யூம் வந்துருச்சு. ஸோ மேலே எனக்கு என்ன இருக்குது, ஸோ ரோ எல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக ஐ ஸ்கொயர் ரோ எல் ஸ்கொயர் டிவைட் பை வால்யூம் which is K2. ஓகே, which is K2. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல K1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் இன் ஹியர், இட் இஸ் இன் K. ஸோ இங்கே ஐ ஸ்கொயர் இருக்கு. ஸோ சாரி, இந்த ஐயை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஐன்றது K1 V cos பை, இங்கே ஐ ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஸ்கொயர் பண்ணி வரணும். அப்போ என்ன ஆயிருக்கும், K1. ஸோ இதை வேணா நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாமா? ஸோ இதை நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். ஸோ இங்கே என்ன இருக்கு, ஐ ஸ்கொயர் ரோ எல் ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம் is equivalent to K2. நமக்கு என்ன தெரியும், K1 is nothing but K1 I is nothing but K1 into K1 divided by V cos phi whole square. கரெக்டா, V cos phi whole square into rho L square, rho into L square, rho into L square divided by volume of the conductor. So which is nothing but K2. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, we need volume of the conductor. ஏன்னா இந்த வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தெரியணும். ஸோ அப்போ K2 மேலே போய் இந்த சைடு வந்துடுறான், வால்யூம் அந்த பக்கம் போயிடுறான். ஸோ இப்போ என்ன வருதுப்பா, என்ன வருது, K1 ஸ்கொயர் ரோ எல் ஸ்கொயர். கரெக்டா, K1 ஸ்கொயர் divided by rho 1 square divided by K2 into இங்க என்ன இருக்கு, V square cos of pi ஓட whole square. So clear, this is K1 square rho L square. clear? அப்ப volume of conductor என்றது K1 square rho L square divided by K2 அடுத்ததா V ஸ்கொயர் காஸ் பை ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் வந்து இதோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, K1 K2ன்றது which is a constant. ஸோ அடுத்ததா லென்த்து. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து வோல்டேஜ் பவர் ஃபேக்டர். ஸோ இப்போ எழுதிக்கலாமா, ஸோ வால்யூம் ஆஃப் கண்டக்டர் is directly inversely proportional. directly proportional எனக்கு வேண்டாம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எனக்கு பர்டிகுலராக வோல்டேஜ் தான் வேணும். வி ஸ்கொயர் காஸ் ஆஃப் பை ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்க, அப்போ நோலோடு பவர் ஃபேக்டரையும் என்னோட வோல்டேஜையும் பொறுத்து கண்டக்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. சி, இப்போ இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, சார் வோல்டேஜ் வந்து டபுள் ஆகுது, ஓகே, வோல்டேஜ் டபுள் ஆகுது, வால்யூம் எத்தனை பர்சன்ட் குறையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, if voltage is double, volume will be reduced by 1/4 times. So if the power factor is increases, volume is also decreases. புரியுதா? if power factor increases, volume of the conductor is decreases. இது உங்களுக்கு எதை மீன் பண்ணுது, சார் ஒரு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுறப்போ கண்டக்டருக்கு தேவையான சைஸு மீடியமாக இருந்தாலே போதும். ஏன்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா லேகிங் கரண்ட்டை எடுத்துக்கிறது குறையுது. அப்போ கரண்ட் குறையுதுன்னா கண்டக்டரோட சைஸும் குறையுது இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். if power factor improves, we require less volume of conductor. ஓகே, பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகுறப்போ வால்யூம் ஆஃப் த கண்டக்டரோட நீடுன்றது என்னவாப்பா இருக்குன்னா குறையுது. ஓகே, ஸோ புரியுது இல்லப்பா? ஸோ இதுதான் என்னோட மேஜர். ஸோ இதுல இருந்து நமக்கு கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகே, இன்னும் நம்ம அதுக்குள்ள போல, டிரான்ஸ்மிஷன் லைனோட டிசைனே போல. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, ஸோ அடுத்ததா
ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததான் நாளைக்கு நம்ம அந்த ஃபீச்சர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லா திங்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், அடுத்து மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ இல்லை, இதுவுமே நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 1/2 hour கிட்ட ஆகிடும். ஸோ இதை நாளைக்கு பார்த்து டிரான்ஸ்மிஷன் லைனும் நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம். ஓகேப்பா, அப் டு திஸ் கிளியர் தானே? இது வரைக்கும் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? ஸோ ஜஸ்ட் இதை வரைக்கும் நீங்கள் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோன்றதை மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா. ஓகே, நாளைக்கு நம்ம இந்த ஃபீச்சர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு பார்த்ததை வச்சு நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்ததை வச்சு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு நம்ம டிரான்ஸ்மிஷனில் ரிமைனிங் போர்ஷனை பார்ப்போம். ஓகே, நாளைக்கு நம்ம லைன் பேராமீட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஒன்ஸ் லைன் பேராமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்டர் ஆயிடுவோம். ஸ்கின் எஃபெக்ட், ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ அது எல்லாமே நமக்கு எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இன்றைக்கி கிளாஸஸில் இருந்தும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின் இன்னைக்கு கிளாஸில் பார்த்த கொஷின் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் அதை ஒரு முறை போய் செக் அவுட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன் அண்ட் கிளாஸஸில் இங்கே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூப்பா. நம்ம 4:30க்கு என்னோட ப்ரொடெக்ஷனோட டிஸ்கஷன், சர்க்யூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ஹெச்ஆர்சி ஃபியூசஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஸ்கஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கப்பா. தேங்க்யூப்பா.